சென்னையில் நிறைய பேர் நைட் அவுட் போகிறோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ நைட் அவுட் அதாவது வீக்கெண்ட் ஆச்சுன்னா ஃபேமிலியாக எல்லோரும் வெளியே சுற்றுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தோம். அதனால இந்த வாரம் நாங்களும் வெளியே போய் சென்னையில் எப்படி மக்கள்லாம் வெளியே சுற்றுறாங்களா இல்லையா அதெல்லாம் போய் தேடி பார்க்க போகிறோம். எங்கெல்லாம் போக முடியுதோ அங்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வர போகிறோம், அங்கே முடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வந்து நைட் அவுட் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து நம்ம யாரோட மவுண்ட் ரோடு போயிட்டு இருக்கோம்னா மாமாவோட தான். ஸோ மவுண்ட் ரோடு போகிறோம், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அங்கேயே முடிக்க போகிறோமா இல்லை அங்கேருந்து வேறு எங்கேயாவது போகிறோமா அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் வீக்கெண்ட் ஆச்சுன்னா சாட்டர்டே நைட்டு மொத்த சென்னை சிட்டியுமே வெளியே தான் சுற்றிட்டு இருக்குது. உண்மையாக அதுதான். அதுவும் ஃபேமிலியாக வந்து மவுண்ட் ரோடு சைடு அந்த பிலால் இதெல்லாம் வந்து நிறைய இந்த பன் பட்டர் ஜாம்லாம் சாப்பிட்றதுக்காகவே ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்குது. நம்மளும் பன் பட்டர் ஜாம் வேணுமோ எங்களுக்கு பிடிக்கல. பட் இன்னைக்கு போயிட்டு வேறு ஷாப்ஸ்ல எல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். இன்னைக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க வெளியே, எவ்வளோ ஃபேமிலிஸ்லாம் இருக்குது, இருக்காங்களா இல்லையா, நிறைய பேர் இந்த எலெக்ஷனுக்காக ஊருக்கு போயிட்டாங்க, அதனால கூட்டம் இருக்குதா இல்லையான்லாம் தெரியாது. போகிறோம், நைட்டு நல்லா சுற்றிட்டு வீட்டுக்கு போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது அண்ணா நகரில் என்ன யாரும் தூங்க போகல, இன்னும் அப்படியே தான் இருக்கு ரோடு. இங்கே மட்டும் டிராஃபிக் இருந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் போகிறோம், அங்கே போயிட்டு இல்லை ஒரு லபான் சாப்பிடுவோம். அப்படியா? ஓகே. ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் லபான் நல்லா இருக்கு. அது என்ன ஸ்வீட்னு தெரியல, அதை போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ணா நகரில் வந்து ஒரு கடை வெளியே போஸ்ட் கொடுத்துட்ருக்கானுங்க பஸ் ஸ்டாண்டில். இன்னும் ஜெகஜோதியாக இருக்கு ரோடு. இதுதான் லெமன் ஸ்வீட். அம்மா இதை சாப்பிட்றதுக்காக நைட்டு 11 மணி 12 மணிக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இவன் தான் அதுக்கு ரீசன். இவன் ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சாப்பிட்டு பாருங்க. இவன் எப்படி ஸ்வீட்னு கொடுத்தாலே சூப்பர் தான் சொல்லுவான். பிரியங்கா எப்படி இருக்கு? இப்போ ஓகே, ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு ஸ்வீட் எடுத்து கொண்டாடு. ஸ்வீட் நல்லா இருக்கு. சிக்கன் சமோசா, மட்டன் கீமா சமோசா என்னமோ சொல்றான். இங்க பாரு எவ்வளவு எப்படி தெரியுமா இருக்கும். குட்டி குட்டி ஆனியன் சமோசா சாப்பிட தெரியுமா? அந்த ஷேப்ல குட்டி குட்டியா இருக்கும். அதேதான் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட். அண்ணா ஃபுல்லா வெளியே முத்தம் கொடுப்பா மாமா, முத்தம் கொடு. ஓகே, லபான் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டு இருக்கிறோம். கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்ல இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஓ, லபான் இனிமே வேணாம், எங்களுக்கு பிடிக்கலடா அவ்வளோதான். இப்போ நம்ம இருக்கிறது KNK ரோடாம். ஸோ சென்னையில் இப்போ தான் இன்னைக்கு தான் தெரியும் MG ரோடு மாதிரி. பெங்களூரில் MG ரோடு மாதிரி இங்கே KNK ரோடாம். செம்ம சூப்பராக இருக்குது. இவ்வளோ நாள் இங்கே தான் இருக்கிறோம், இது மாதிரிலாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. வேற லெவலில் இருக்குது ரோடு. ஆமா, ஆனா இந்த மாதிரி ஒரு ரோட்லாம் நான் பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட பெங்களூர் MG ரோடு மாதிரியே தான் இருக்குது. அப்படியே மவுண்ட் ரோடு பக்கம் வந்தாச்சு. மவுண்ட் ரோடில் பிலால். இதுக்கு இவ்வளோ கூட்டம். சங்கம் போகும். ஓ, சங்கமா? ஓகே, பிலால் வேணாம், பிலாலுக்கு ஆப்போசிட்டில் மவுண்ட் சங்கம் போகிறோம் மாமா. ஓகே, போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. லாஸ்ட் டைம் நான் வந்து பிலாலில் தான் சாப்பிட்டேன், ஓகேவா தான் இருந்தது. ஆக்சுவலாக சாட்டர்டே நைட்டு எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் எலெக்ஷனுக்காக. பார்த்தா மொத்த கூட்டமும் இங்கே மவுண்ட் ரோட்டில் தான் நிற்கிது. இந்த பிலாலுக்கு முன்னாடி எவ்வளோ கூட்டம்னு மட்டும் பாருங்க. அந்த பன் பட்டர் ஜாமுக்கும் ஒரு டீக்கும். ஓகே, ஆனால் இதுக்கு தான் கூட்டம் இருக்குது மொத்தமாக பன் பட்டர் ஜாமுக்கு. பாரு குடிக்கிறதுக்கு அதான் டீ குடிச்சிட்டு போகலாம். டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு பன் பட்டர் ஜாம். பிலால் இல்லை, பிலாலுக்கு ஆப்போசிட்டில் பட்ஜெட்டில் பன் பட்டர் ஜாம் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டான். இங்கே இப்போ சைடில் போயிட்டு சங்கம் ஜெகஜோதியா இருக்கு நைட் அவுட்டு. ஆமாம், நைட் அப்படியே வந்துட்டு எங்கேயும் போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஏர்போர்ட்டில் வந்து நின்றுட்டோம். ஏதாவது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும், அதை பார்த்துட்டு தான் போவோம் அப்படின்னு அங்கே வேற வெயிட் பண்ணுறானுங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம், ஃப்ளைட் வருதான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ஃப்ளைட் கூட கால் அடி எடுத்து வைக்க மாட்டேங்குது. அதுக்கு வந்து லேண்ட்
ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆக வந்துட்டு நாங்கள் மட்டும்தான் இருக்கோம்னு நினச்சா பெரிய கூட்டமே இங்கே இருக்குது ஆக்சுவலாக. சென்னையை பொறுத்த வரைக்கும் யாருமே தூங்குறது இல்லை. அப்படிதான் வந்து இறங்கும். நான் ஒரு நாள் கேப்சர் பண்ணுறது பார்த்தா மொத்தம் ஃபுல்லு கேப்சர் பண்ணுறது. ஃபைனலி இந்த இடத்துல நின்று ஒரு ஃப்ளைட் இறங்குறத கேப்சர் பண்ணியாச்சு ரன்வேல. இப்போ சென்னை மக்களே அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சும் நைட் அவுட் வந்து பார்க்கணும் எல்லோரும். ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. அவ்வளோதான், இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். இந்த பொடுசுங்களை வச்சுட்டு கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டம், பட் நல்லா இருந்துச்சு, நல்ல ஃபீல். ஸோ நீங்களும் ஒரு நாள் சென்னையில் அவுட்டிங், அதாவது நைட் அவுட் வந்து பாருங்கள், பார்த்துட்டே சொல்லுங்கள். மவுண்ட் ரோட மிஸ் பண்ணிடாதீங்க முக்கியமாக.